இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த தமிழக மீனவர்கள் தங்களது டிராலர் படகுகள் மூலமாக அங்குள்ள தமிழ் மீனவர்களின் வலைகளை அறுத்து சேதப்படுத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அங்குள்ள மீனவர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து மன்னார் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதி அந்தோணி சங்கர் எமக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த தகவல்களை பார்ப்போம். கடற்பகுதிக்குள்ள அடிக்கரைக்குள்ள திங்கட்கிழமை 20ஆம் தேதி இரவு வந்து ஒரு 200 படகு கிட்ட இந்தியா படகு வந்து அந்த கடற்பகுதியில் இருக்கிற சகல எங்கிற அந்த கட்டுவலைன்னு சொல்ற அந்த வலை முழுக்க அடிச்சு ஒரு 50-60 தொழிலாளிகள் வலை முற்றாக சேதமடைஞ்சு மற்ற தொழிலாளிகள் இந்த தொழில் செய்யல அளவுக்கு இருக்கு. ஒரு 80 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மக்கள் என்ன செய்யணும் தெரியாம இங்க அங்கலாக்கி கொண்டு இருப்பதோடு மட்டும் இல்லாம கடத்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள்கிட்ட முறப்பட்டாங்க. ஒரு யோசனை இல்லை. அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் எல்லாரையும் அந்த கூட்டத்தில் நாங்க முடிவெடுத்து அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் தாங்க ஒன்றுமே கிடைக்கல. மீனவர்கள்லாம் அந்த இன்றைக்கெல்லாம் தொழில் போகாம அழுது வந்து இருக்காங்க. அவங்க இரவுல வர்றதுதானே இந்த வலைகள் வந்து கடல்ல நிக்கிற வலைகள். அப்ப அந்த வலைகள் வந்து அவங்களோட தோழர்ற மடி அப்படியே அதுக்கு மேலாலேயே விட்டு அவளத்தையும் கிழிச்சு கொண்டு போயிடுச்சு. அடிக்கரைக்கு மன்னார்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த சம்பவம் நடக்குது.